இதுக்கு நடுவுல என்னன்னா, அறிவுத் திருவிழான்னு நடத்திட்டு இருக்காரு உதயநிதி அவர்கள். எனக்கு புரியாத விஷயமே, அறிவுத் திருவிழான்றது எதுக்கு நடத்துறாங்க ஃபர்ஸ்ட்டு? சரி, நீங்க அறிவுத் திருவிழான்னு நடத்துறீங்க. இத எத்தனாவது தடவ இந்த அறிவுத் திருவிழான்றத திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியிருக்கு? எனக்கு தெரிஞ்சு அறிவுத் திருவிழான்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த 75 ஆண்டு காலத்துல அறிவுத் திருவிழான்னு ஏன் இத்தன வருடங்கள் எடுக்கல? அப்ப இத்தனை வருடங்கள் அறிவுன்றது யாருக்குமே தேவைப்படாத ஒரு விஷயமா இருந்ததா? சரி, இப்பதான் உங்களுக்கு அந்த ஞானோதயம் வந்ததுன்னே வச்சுக்கோங்க. அறிவுத் திருவிழான்னு ஒரு திருவிழா நடத்துறீங்க. அந்த திருவிழால யாருக்கு அறிவு குடுக்க திருவிழா நடத்துறீங்க? உங்க தொண்டர்களுக்கு அறிவு இல்லன்னு அறிவுத் திருவிழா நடத்துறீங்களா? இல்ல மக்களுக்கு அறிவு கம்மியா இருக்கு அப்படின்னு மக்களுக்கு திருவிழா நடத்துறீங்களா? இல்ல மற்ற கட்சிகளுக்கு அறிவு கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்கள சாடுறதுக்கு திருவிழா நடத்துறீங்களா? கொள்கை திருவிழான்னு நடத்துறாங்க. மா இப்ப சீமான் ஐயா நீர் மாநாடு, மரம் மாநாடு, நிலம் மாநாடுன்னு நடத்திட்டே போறாரு. அந்த மாதிரி நீங்க அறிவு மாநாடுன்னு நடத்துறீங்கன்னே வச்சுக்கோங்க. இந்த அறிவ யார்கிட்ட இருந்து நீங்க குடுக்குறீங்களா? இல்ல நீங்க வாங்குறீங்களான்றது இருக்குல்ல. துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லும்போது என்ன சொல்றாரு? இது வந்து கொள்கை கூட்டம். நெறைய கொள்கை இல்லாத கூட்டங்கள் வந்து நம்மள பார்த்து ஏளனம் பண்ணுது. நம்ம அவங்கள வந்து விமர்சிச்சுட்டோம்னு கோவப்படுறாங்க அப்டின்னுட்டு. நீங்க விமர்சிச்சுட்டோம். நீங்க யாருமே கோவப்படல, கொந்தளிக்கல. உங்களுக்கு அறிவுத் திருவிழான்னு ஒரு பேர வச்சுக்கிட்டு, அறிவ புகுத்துறதா நெனச்சுட்டு ஒரு விஷயம் பண்றீங்க. அங்க அத தவிர மத்த எல்லா விஷயமுமே நடக்குது. அது மட்டும் நடக்கலன்றத தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாரு. இதுல வந்து அறிவு இருக்கிறவன் அறிவுத் திருவிழா நடத்துறான் அப்படின்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு துணை முதலமைச்சர் அவர்கள். எனக்கு அதுதான் சிரிப்பா இருக்கு. அப்ப இத்தனை வருடங்கள் அறிவு இல்லையா? ஏன் திருவிழா நடத்தல 75 ஆண்டு காலமாக? பல கிருமிகள் இருக்கத்தான் செய்யும்னு சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கிருமிகளாவே இருந்துட்டு போறோம். நாங்கெல்லாம் ரொம்ப நல்ல கிருமிகள். அந்த கிருமிகள் தான் வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணணும்னு இருக்குன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. குட் பாக்டீரியா இருந்தா மட்டும் தான் உடம்பு ஃபங்ஷன் ஆகும். எப்படி போலீஸ பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அந்த மாரி அவங்களுக்கு பயம் வருதாமா. அப்படின்னு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க. இதுல போலீஸ் யாரு? திருடன் யாரு? அறிவுங்கிற வார்த்தைய கேட்டாலே அலர்ஜியா இருக்கு அப்படின்றவங்களுக்கு. மத்த கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அறிவுங்கிற வார்த்தை கேட்க அலர்ஜியா இருக்குன்னு சொல்றீங்களா? சரி. இத நான் எடுத்துக்கிறேனே வச்சுக்கோங்க. அப்போ ஊழல்ன்ற வார்த்தைய கேட்கும்போது உங்களுக்கு அலர்ஜியா இருக்கா? இப்ப ரீசென்ட்டா ஒரு நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம் வந்து நம்ம இடத்துல வந்து இடம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏக்கருக்கு 30,00,000 கேட்டது யாரு? நீங்க ஏக்கருக்கு 30,00,000 கேட்டீங்க. ஆந்திரால சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஃப்ரீயா குடுத்து, இந்தா என் ஊர்ல பண்ண உண்டு அப்படின்னு சொல்லி, அவர் அழகா அந்த பிசினஸ தட்டி தூக்கிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது, யார் அறிவாளிகள் இதுல? தட்டி தூக்கிய சந்திரபாபு நாயுடு அறிவாளியா? தூக்கி குடுத்த நம்ப அறிவாளியா?